பொத்தான், பட்டன்ஸ். இந்த பொத்தான் என்பது ஆண்கள் உடைக்கு வேறாகவும் பெண்கள் உடைக்கு வேறாகவும் இருக்கும். ஆண்கள் உடைக்கு வலது பக்கம் பொத்தான்கள் இருக்கும், பெண்களுக்கு இடதுபுறம் பொத்தான்கள் இருக்கும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றுப்படி முதல்லலாம் பெண்கள் தாங்களாகவே அணிந்து கொள்ள மாட்டார்கள். அதாவது செல்வந்தர்கள் அவங்க அவர்களுக்கு உதவியாளர்கள், இந்த மெய்ட் சர்வன்ட்ஸ், அவங்க தான் அணிந்து விடுவார்கள். அதனால் இடது பக்கம் வசதியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் மன்னராட்சி காலமாக இருந்தாலும் அல்லது பின்பாக அதாவது இராணுவத்தின் சிப்பாய்களாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வாள் அல்லது துப்பாக்கியை இடதுபுறமாக வைத்திருப்பார்கள். அதை வலது கையில் எடுக்கும்போது தங்களுடைய வாள் அல்லது அந்த ஆயுதம் அவங்களுடைய சட்டையிலே அது சிக்கிக்கொள்ளும் என்பதற்காக வலதுபுறம் பொத்தான்கள் வைக்கப்பட்டது. அப்போ பெண்கள் உடை வேறு, ஆண்கள் உடை வேறு என்ற நிலைப்பாடு இருந்தது. இது வரலாற்று பூர்வமாக இன்றும் தொடர்ந்து வருகிறது. ஆனால் இன்றைக்கு பெண்கள் உடை ஆண்கள் உடை என்கின்ற வித்தியாசம் இல்லாமல் அணிந்து கொள்ளும் பழக்கம் வந்திருக்கிறது. நம்முடைய இதுலேயே நம் தேசத்திலேயே கலாச்சாரம் போய் பெண்கள் எல்லாம் ஆண்கள் உடை அணியும் அளவிற்கு வந்துவிட்டது. கிறித்தவ பெண்கள் கூட அப்படி அணியும்படியாக வந்துவிட்டது. நிறைய போதகர்கள் அல்லது பாஸ்டர்ஸ், அவங்களுடைய டாட்டர்ஸ் கூட இப்போ அவ்விதமாக அணிந்து கொள்வது என்பது இன்றைக்கு சாதாரணமாக ஆகிவிட்டது. பழைய ஏற்பாட்டிலேருந்து நம்ம வாக்குத்தத்த வசனங்கள்லாம் எடுக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இது போன்ற வசனங்களும் உண்டு. அதாவது ஆண்கள் உடையை பெண்கள் தரிக்கக்கூடாது என்கின்ற வசனம் இருக்குது. முதல் ஆடை தைத்து கொடுத்தவர் நம்முடைய கடவுள். அதை ஆதியாகமத்திலே பார்க்குறோம். முதல் மனிதனான ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் தான் உடையை தைத்து கொடுத்தார். அதை உடுத்து வித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ண கூட தெரியாது. ஆனால் நமக்கெல்லாம் ரட்சிப்பு என்பது எப்படி வந்தது என்றால், சிலுவை மரணத்தின் மூலமாக வந்தது. சிலுவையில் அறையப்படும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு தையல் இல்லாத ஆடையை அவர் அணிந்திருந்தார். அவருடைய ஆடை அகற்றப்பட்ட பின்புதான் அவர் சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக ரட்சிப்பை உண்டு பண்ணி வஸ்திரம் ஒன்றை கொடுத்தார். அதற்கு நீதியின் வஸ்திரம் என்று பெயர். நீதியின் வஸ்திரம் தான் நாம் அணிய வேண்டும். நீதியின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டவர்கள் மற்றவர்களுடைய பார்வைக்கு அது அழகாக தெரிய வேண்டும், நாகரிகத்தை உணர்த்துவதாக இருக்க வேண்டும், அது கவர்ச்சிக்கானதாக இருக்கக்கூடாது. அதில் கிறித்தவர்களாகிய நமக்கு எப்படிப்பட்ட ஒரு உடையை நாம் உடுத்த வேண்டும்